சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் எம்எல்ஏக்கள் தனியே ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்று வருகிறார்கள்? இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே அதிமுகவில் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இருந்ததாக சொல்லப்பட்டது. அதற்கேற்ப கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், புதுக்கோட்டை விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தனிப்பட்டு ஆலோசனையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றும் கூட அதே போன்ற ஒரு ஆலோசனை இடம்பெற்றிருக்கின்றது. சி.வி. சண்முகம் தலைமையிலே கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சி.வி. சண்முகம், அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவில் வெற்றி பெற்ற குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களை சார்ந்த ஏராளமான அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த எண்ணிக்கை 30க்கும் மேற்பட்டதாக கூட இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் ஆரம்பம் முதலே, அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளிவந்தது முதலே அதிமுக தலைமையை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்ததாக உட்கட்சி சார்ந்த கூட்டங்களிலே சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்புடன் சி.வி. சண்முகம் தலைமையிலே தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் அவருடைய சந்தித்த பிறகு அடுத்த கட்டமாக சி.வி. சண்முகம் தலைமையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே அதிமுகவிலே இப்பொழுது மீண்டும் ஒரு இக்கட்டான சூழல் உருவாகி இருக்கின்றதோ என்னும் விதமாகத்தான் முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகி சி.வி. சண்முகம் தலைமையிலே கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்து நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் முடிந்த உடனேயே சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்திற்கு சென்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கரும் கூட தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து சென்றிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே அவர்களுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்குமோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக தனியாக ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே சென்னையில் எம்.ஆர்.சி. நகர், ஆரியபுரம் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் ஒரே நாளிலே தனித்தனியாக பலமுறை ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களும் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் புதுச்சேரியில் வைத்து அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த உறுப்பினர்கள் அவர்களிடம் எல்லாம் சில கையெழுத்துகள் வாங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் அவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த ஊர் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன. இப்பொழுது அதிமுகவினுடைய கணிசமான சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் சி.வி. சண்முகம் நடத்தி வரக்கூடிய இந்த ஆலோசனையின் காரணமாக அதிமுகவிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலை வெளிவந்திருக்கின்றதோ, கணிசமான உறுப்பினர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்பதாக தங்களுடைய கருத்தை சொல்லியிருந்ததாகவும், இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து கணிசமானவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதன் மூலமாக அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முறையாக அரசியல் செய்ய முடியும் என்ற அடிப்படையிலும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் கருத்து சொல்லி வந்ததாக பார்க்கப்படுகின்றது. சி.வி. சண்முகமும் கூட அதே போன்ற ஒரு கருத்தில் தான் இருந்து வந்திருக்கின்றார். அதாவது கஷ்டப்பட்டு கட்சிக்காக செலவு செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து விட்டோம். அடுத்தும் 5 ஆண்டுகள் அதே போன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக நிதிச்சுமை அதிகமாகிவிடும். எனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் இணக்கமாக செல்ல வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இணைவதற்கான வாய்ப்பு அதிமுகவிற்கு உருவாகி இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமையிடம் சி.வி. சண்முகம் வலியுறுத்தியதாக சொல்லப்பட்டது. கடந்த ஒரு 3 நாட்களாக அதுபோன்று எந்த ஒரு கருத்தும் பேசப்படாமல் இருந்தது. அதிமுக தரப்பிலே விளக்கம் கொடுத்திருந்தார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக ஒரே மனநிலையில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். எனவே எந்த விதமான பிரிவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்குள் அதிமுகவில் இல்லை என்றெல்லாம் கட்சியினுடைய தலைமை சொல்லியிருந்தது. ஆனாலும் கூட இப்பொழுது 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் சி.வி. சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் வைத்து இடம்பெற்றிருக்கின்றது. சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தில் சட்டப்பிரிவு நிர்வாகிகளும் இருக்கின்றார்கள். அங்கே 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடம்பெற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். எனவே இதனுடைய முடிவில் என்ன இறுதி நிலைப்பாடு எட்டப்பட இருக்கின்றது? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்காகத்தான் இதுபோன்று தனியாக ஒன்று கூடி இவர்கள் ஆலோசிக்கின்றார்களா, அல்லது வேறு ஏதேனும் காரணமா, அதாவது அதிமுகவிலே
சில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்த போகின்றார்களா, மூத்த நிர்வாகிகளுக்கு மாற்றாக புதிய நிர்வாகிகள் வர வேண்டும் என்பதை போன்ற கோரிக்கையை முன்வைப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சி.வி. சண்முகம் ஆலோசனை நடத்துகின்றாரா என்பது உட்பட பல கேள்விகளுக்கான விடை இந்த கூட்டத்தினுடைய நிறைவில் தெரிய வரும். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சி அமைப்பதற்கான உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் தங்களுக்கு தேவையான 2 உறுப்பினர்களை பெறக்கூடிய விதமாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அதிமுகவிலிருந்து ஏதேனும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமான அளவு பங்கேற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தால் அதுவும் அவர்களுக்கு எளிதாக ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்துவிடும். ஏனென்றால் 47 உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் என்பது 32 பேர். அந்த 32 பேரோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ ஒரே கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சென்றால் அவர்கள் மீது கட்சி தாவல் சட்டத்தின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஒரு கட்சியினுடைய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 3/2 பங்குக்கும் கூடுதலானவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை ஆதரிக்கும் பொழுது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. கட்சியினுடைய கொறடாவோ அல்லது தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி சட்டப்பேரவை செயலாளரிடம் சொல்லி கட்சி தாவல் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவேதான் இப்பொழுது 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம் தலைமையில் அணி திரண்டிருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு ஐயம் அதிமுகவினர் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. சி.வி. சண்முகம் தலைமையிலே சென்னை எம்.ஆர்.சி. நகர் பகுதியில் ஆரைபுரம் பகுதியிலே இந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற்று வருகின்றது. 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் ஒரு சில மூத்த நிர்வாகிகளையும் அணி திரட்டி இருக்கின்றார் சி.வி. சண்முகம். வழக்கமாகவே சி.வி. சண்முகம் உட்கட்சி சார்ந்த கூட்டங்களிலே காரசாரமான விவாதங்களை எழுப்புவார். கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு இடையே கூட நேரடியாக விமர்சனத்தை முன்வைப்பார். சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பாஜகவோடு கூட்டணி வைத்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் பாஜக கூட்டணியில் இணைந்துதான் அதிமுக சந்தித்திருந்தது. அதிமுகவிற்கு பெருத்த பின்னடைவு இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக இப்பொழுது 3வது பெரிய கட்சி என்ற நிலையில் தான் இருக்கின்றது. எனவே சி.வி. சண்முகம் என்ன மாதிரியான கருத்துக்களை அதிமுக தலைமையிடம் முன்வைத்தார், அந்த கருத்துக்கள் 3 நாட்களாக ஏற்கப்படாத நிலையில் தான் கடைசி வாய்ப்பாக இன்றைய மாலைக்குள் ஒரு இறுதி முடிவை எட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தனித்து அழைத்து சென்று ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ சி.வி. சண்முகம் என்றும் அதிமுகவினர் மத்தியில் ஒரு பார்வை முன்வைக்கப்படுகின்றது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக அதிமுகவினர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் சி.வி. சண்முகம் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் என்பது தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.